வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் ஆர்டிகல் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்ல நிறைய கதைகள் இருக்கு. ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்குள்ள வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல இந்த கதையோட பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். பிரியான்ற ஒரு பொண்ணு துணி கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தீபக் அப்படின்ற ஒரு நபர் இவங்க கிட்ட பழக ஆரம்பிக்கிறாரு. நாளடைவுல ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ரெண்டு பேருமே மிஸ் ஆகுறாங்க. பிரியாவோட அண்ணன் தான் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. போலீஸுங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரியா காணாம போன விஷயத்துல யாரு குற்றவாளி அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கே நமக்கு மீரான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப சோகமா இருக்காங்க. இப்ப டிராவல் பண்ணி ஒரு லைப்ரரிக்கு தான் வராங்க. இந்த லைப்ரரியில இருந்து ஒரு த்ரில்லர் புக் எடுக்கிறாங்க. படிக்கலான்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை எதுக்காக ஸ்டார்டிங்கே காட்டுறாங்கன்னு தெரியல. இப்ப துணி கடையில வேலை பார்க்குற பிரியான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணை லாங்ல இருந்து ஒரு நபர் கவனிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. வந்திருக்க நபரோட பேரு தீபக் அப்படின்றது. தீபக்கும் எனக்கு ட்ரெஸ் வேணும், இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. வாங்க சார் காட்டுறேன்ற மாதிரி பிரியாவும் ட்ரெஸ் எல்லாம் காட்டுறாங்க. இவருமே இந்த ட்ரெஸ் ஓகேன்ற மாதிரி பில் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப வேற ஒரு நாள் இவங்க இருக்கும் போது பேசுறதுக்காக வராரு. எனக்கு இன்னொன்று ட்ரெஸ் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேச்ச கொடுக்குறாரு. இவர் ஃப்ளர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ற மாதிரிலாம் தெரியுது. பிரியாவும் சாமர்த்தியமா பேசி அனுப்பி விட்டுறாங்க. இன்னொரு நாள் இவர் வரும்போது பிரியா இல்லாம வேற ஒரு பொண்ணு இருக்காங்க. பிரியா இல்லையான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அவ சாப்பிட்டுட்டு இருக்கா, நான் உங்களுக்கு காட்டுறேன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல பிரியா வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்ற மாதிரி இவர் வெயிட் பண்றாரு. இப்ப பிரியா வந்தோடனே ட்ரெஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இவங்க கிட்ட கொஞ்சம் இவர் பேசலாம் ஆரம்பிக்கிறாரு. உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் வெளிப்படுத்துறாரு. பிரியாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி ட்ரெஸ் வாங்கிட்டீங்கல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து இவர் அனுப்பிலாம் விடுறாங்க. அப்படியே கட் பண்ணி திரும்பி மீராவை நமக்கு காட்டுறாங்க. மீரா அன்னைக்கு ஒரு புக்கை படிச்சாங்கல்ல, இன்னைக்கு வேற ஒரு புக்கை எடுத்து படிக்கிறாங்க. அடிக்கடி இந்த இடத்துக்கு புக்கு படிக்கிறதுக்காக வராங்க போல. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரியா மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பிரியாவோட அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. அண்ணன் பேரு குரு அப்படின்றது. குருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒய்ஃப்லாம் இருப்பாங்க. தங்கச்சி மிஸ் ஆவறத பத்தி இவர் கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒருத்த மேல டவுட் இருக்கு, அவன் பேரு குணா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா தங்கச்சிக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருக்கும். 5 வயசுல ஒரு பையனும் இருக்கான். ஒருவேளை அந்த ஹஸ்பண்ட் ஏதாவது பண்ணிருப்பாருன்ற மாதிரி குணாக்கு கால் பண்ணி பேசுறாரு. பிரியா 2 நாளா காணோம், உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி குணா கிட்ட கேக்குறாரு. எனக்கு எப்படி தெரியும், உங்க கூட தானே அவ இருக்கா, நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் குணா பேசிட்டு காலை கட் பண்றான். இப்ப குருவும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. குருவோட ஒய்ஃப் பேரு நிக்கிதா அப்படின்றது. அந்த பையனுக்கு சாப்பாடுலாம் ஊட்டிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அவனுக்கு தெரியலன்னு சொல்றான். எனக்கு என்னமோ அவன் தான் ஏதோ பண்ணிருப்பான் டவுட்டா இருக்கு, நான் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொல்லியிருப்பாரு. அப்படிதான் ஸ்டேஷன்ல இவர் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப ஸ்டேஷன்ல இருக்கவங்களும் அண்ணன் கிட்ட நிறைய கேள்விலாம் கேக்குறாங்க. அதாவது குணாவும் பிரியாவும் பிரிஞ்சிருக்காங்கல்ல, எந்த காரணத்துக்காக பிரிஞ்சாங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அண்ணனும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த குணா இருக்கார்ல, எப்ப பாரு தங்கச்சியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இதனால தங்கச்சி அண்ணன் வீட்டுக்கு வந்துடலான்னு வந்திருப்பாங்க. அண்ணன் சமாதான பத்தி விடலான்ற மாதிரி அங்க கூட்டு போய் பேசுறாரு. ஆனா குணா ரொம்ப ஓவரா பேசுறான். குணாவோட அம்மாவும் ரொம்ப ஓவரா பேசுறாங்க. நான் என்ன சொன்னாலும் இவ கேட்க மாட்டா, இவள மாதிரி ஒரு மருமக எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி பேசுறாங்க. பதிலுக்கு பிரியாவும் வார்த்தையை விடுறாங்க. இதனால திரும்பி சண்டை மாதிரி ஏற்படுது. ரெண்டு பேருமே இந்த வீட்டு பக்கமே வராதீங்க, போய் தொலைங்கன்ற மாதிரி குணா இருக்கார்ல, இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி பிரசன்ட்ல குருவும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த குணா என்னோட தங்கச்சி மேல கோவமா தான் இருந்தான், அவங்க கிட்ட விசாரிங்க மேடம், உண்மை தெரியும்ன்ற மாதிரிலாம் குரு சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த லேடி அசிஸ்டன்ட் வீட்ல விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. குணா எங்கன்னு கேக்குறாங்க. குணா வீட்ல இல்லன்னு அம்மா சொல்றாங்க. வீட்ல இல்லனா எங்க போயிருக்காரு, கால் பண்ணி வர வைங்கன்னு சொல்றாங்க. எங்க போயிருக்கான்னு எனக்கே தெரியாதுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. பிரியாவை என்னோட பையன் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. பிரியா வேலை பார்க்குற இடத்துல பிரியாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க. பிரியாவை பார்க்கறதுக்காக அடிக்கடி தீபக்னு ஒரு நபர் வருவாரு. அதை பத்திலாம் இந்த ஃப்ரெண்டுக்கு தெரியுது. இதை பத்தி போலீஸ் கிட்ட சொன்னா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி சொல்லிடலான்ற மாதிரி இவங்க ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. சார் பிரியாவை பத்தி ஒரு விஷயம் எனக்கு தெரியும், ஷேர் பண்றதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதாவது பிரியாவை பார்க்கறதுக்குனே தீபக்னு ஒருத்தன் அடிக்கடி கடைக்கு வருவான் சார், நானுமே இதை பத்தி பிரியா கிட்ட கேட்டிருக்கன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிரியா என் கிட்ட அவர் வாங்க மாட்டேன், உன்னை பார்த்து தான் வாங்குவேன்ற மாதிரி சொன்னாரு, உங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கிண்டலா கேக்குறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அவர் சாதாரணமா கஸ்டமர் மாதிரி தான் வந்தாரு, எங்களுக்குள்ள லவ் கிவ் எல்லாம் எதுவுமே இல்லன்ற மாதிரி பிரியா சொல்லியிருப்பாங்க. என்னதான் பிரியா அப்படி சொல்லியிருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்ல சார். ஏன்னா பிரியா லீவே போட மாட்டா, அடுத்த சில நாட்கள் லீவ் எல்லாம் போட்டா அந்த நபர் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப போலீஸ்க்கு தீபக்னு ஒரு நபரை பத்தி தெரிய வந்திருக்குல்ல, அந்த கடையோட ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கலான்ற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறாங்க. அடிக்கடி தீபக் கடைக்கு வந்து இந்த பொண்ணு கிட்ட மணிக்கணக்கா பேசி இருக்கிறது தெரிய வருது. இந்த தீபக் யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க.
இப்ப அண்ணன் குரு கிட்ட இவனை தெரியுமான்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ணனுக்கும் தெரியல, அன்னிக்கும் தெரியல. சரி அந்த சின்ன பையனுக்காவது தெரியுதா பாப்போன்ற மாதிரி சின்ன பையனுக்கு போட்டோவை காட்டுறாங்க. உன் அம்மா இந்த நபரை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இவர் யாருன்னே எனக்கு தெரியலன்ற மாதிரி அந்த சின்ன பையன் சொல்றான். என் அம்மா எப்ப வருவாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறான். கவலைப்படாதப்பா, சீக்கிரமா நாங்க கண்டுபிடிச்சிடுறோன்ற மாதிரி இந்த லேடி ஆபீசர் சொல்றாங்க. இந்த பையன் சோகமா வீட்டுக்குள்ள போயிடுறான். போலீஸ்க்காக வெளியே இருந்து வேலை பார்க்குற மாதிரி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தரை வர வச்சிடுறாங்க. இப்ப இந்த தீபக்கோட போட்டோவை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வெளியெல்லாம் சேர்ந்து சுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு, உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி சார், நான் என் சைடுல விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்றான். இப்ப குணாவோட அம்மாக்கு போன் கால் வருது. யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களும் அட்டெண்ட் பண்றாங்க. குணா தான் ஒரு ஹோட்டல்ல இருக்காரு போல. அங்க இருந்து அம்மாக்கு கால் பண்ணிருக்காரு. போலீஸ் விசாரிக்கிறதுக்காக வந்தாங்களான்னு கேக்குறாரு. ஆமாண்டா வந்தாங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. பிரியாவை நீ ஏதாவது பண்ணியான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அந்த கேள்விக்கு இவர் பதில் சொல்லாமையே சட்டுன்னு கட் பண்ணிடுறாரு. இவர் ஏதாவது பண்ணாரா என்னன்றது தெரியல. போலீஸ் இவங்க ரெண்டு பேரை பத்தி டீடைல கண்டுபிடின்ற மாதிரி ஒருத்தர் கிட்ட சொன்னாங்கல்ல, அவருமே சில டீடைல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ரெண்டு பேருமே அடிக்கடி கஃபேல வச்சு மீட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட இவர் காமிச்சிட்டு இருக்காரு. என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. பிரியா முதல்ல பிடிக்காத மாதிரி தானே தீபக் கிட்ட பேசினாங்க. ஆனா தீபக்கா லைட்டா இவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவர் வெளியே கூப்பிடுறதுனால இவங்களுமே வெளியெல்லாம் வந்துடுறாங்க. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு, 5 வயசுல ஒரு பையன் இருக்கான், நம்ம ரெண்டு பேர் சேர்றது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு கல்யாணம் ஆனதை பத்தி எனக்கு தெரியும், சீக்கிரமா என்னோட வீட்டுல இந்த விஷயத்த பேசலாம், நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தீபக் இவங்க கிட்ட சொல்றாரு. இப்ப திரும்பி அண்ணனான குருவை கூப்பிட்டு பேசுறாங்க. உங்க தங்கச்சி இவர் கூட க்ளோஸாலாம் பேசியிருக்காங்க, அடிக்கடி இவரை வெளியே வச்சு மீட் பண்ணிருக்காங்க, இவரை பத்தி ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட சொல்லியான்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்லல மேடம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு இது அந்த குணாவோட வேலை தான், குணா தான் பிளான் பண்ணி இவனை அனுப்பியிருக்கான் போல, இவன் என்னோட தங்கச்சியை ஏமாத்தி கூட்டு போயிருக்கான், உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு குணா சொன்னான், அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் போலன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. ஆக்சுவலா அந்த தீபக்கு ஒரு இடத்துல நம்பர் கொடுத்திருப்பாரு. அந்த நம்பரை வச்சு இவங்க வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல இவங்க பார்க்க வந்த தீபக் இல்ல, வேற ஒருத்தர் தான் இருக்காரு. அவரோட மிஸ்ஸஸ் கிட்ட இவங்க போட்டோவெல்லாம் காமிச்சு இவரை தெரியுமான்னு கேக்குறாங்க. இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ இவன் வேற ஒருத்தரோட அடையாளத்தை யூஸ் பண்ணி தான் சிம் வாங்கியிருக்கான், ஏமாத்திருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த சிம்ல இருந்து யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கான்றதை இவங்க பாக்குறாங்க. அந்த சிம் மூலியமா பிரியா கிட்ட மட்டும் தான் அவன் பேசியிருக்கான். பிரியா கிட்ட பேசுறதுக்காகவே ஃபேக்கா ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி அது மூலியமா சிம் வாங்கியிருக்கான், பேசியிருக்கான். நாளை பின்ன விசாரணை வந்தா சமாளிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கான். அப்ப திட்டமிட்டு தான் பிரியா கிட்ட இவன் பழகிருக்கான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. திட்டமிட்டு தான் அவன் பழகனான்ற மாதிரி நமக்குமே காமிச்சிடுறாங்க. இவன் போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் பாஸ் பண்ணுங்க, இவன் உண்மையான ஐடென்டிட்டியை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க எல்லா இடத்துலயும் ஃபார்வர்ட் பண்றாங்க. வேற ஒரு கம்ப்ளைண்ட் கூட இது மேட்ச் ஆகுது. ஆக்சுவலா இந்த போட்டோல இருக்கவன் பேரு வைபவ் போல. வைபவ் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி அவனோட ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த ஒய்ஃபை உடனே ஸ்டேஷனுக்கு வர வைங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப கால் பண்ணி பேசுறாங்க, இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. வைபவோட ஒய்ஃப் பேரு மாலினி அப்படின்றது. மாலினி இருக்காங்கல்ல, இவ கூட தான் ஓடி போயிட்டாரா என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேக்குறாங்க. மேடம் முதல்ல நிதானமா உங்க ஹஸ்பண்ட பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப மாலினியோ நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிருக்கும். ஆனா ஹஸ்பண்ட் இவங்க கிட்ட நெருக்கமாவே இருக்க மாட்டாரு. ஒரு கை குழந்தை வேற இவங்களுக்கு இருக்கு. கை குழந்தையும் இவங்களையும் கண்டுக்காம எப்ப பாரு வேலை வேலைன்னு போயிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஹஸ்பண்ட் மேல டவுட்லாம் வர ஆரம்பிக்குது. வேற யார் கூடயோ பழகிட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. என் ஹஸ்பண்ட பார்த்தே 4 மாசம் இருக்கும், அதனால தான் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்லாம் தந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி தேவனா கூப்பிடுறோன்ற மாதிரி போலீஸுங்க அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப பிரியாவோட பையனை காட்டுறாங்க. நிக்கிதா தான் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. அம்மா எப்பதான் வருவாங்கன்ற மாதிரி கேக்குறான். கவலைப்படாத சீக்கிரமா வந்துருவாங்கன்ற மாதிரி இவங்க சமாதானம் சொல்றாங்க. பெட்டி கேஸ்லாம் பண்ற ஒருத்தனை சந்திச்சு மாலினி 5 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க. என்ன விஷயம்ன்றது தெரியல. மாலினி எதுக்காக பெட்டி கேஸ்லாம் பண்றவனா சந்திச்சாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. விசாரிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. மாலினி எதுக்காக சந்திச்சாங்கன்றத நமக்கு காமிச்சிடுறாங்க. இப்ப மாலினி ஒரு நபரை பார்க்கறதுக்காக வராங்க. பாருங்கன்ற மாதிரி அவருமே சில போட்டோஸ் எல்லாம் காட்டுறாரு. அதாவது இவங்களோட ஹஸ்பண்டான வைபவ் இருக்கார்ல, வேற ஒரு பொண்ணு கூட பேசுற மாதிரி தான் போட்டோஸை இவங்க காட்டுறாங்க. இதை பாக்குற இவங்களுக்கு கோவம் வருது. நம்ம நினைச்ச மாதிரி ஹஸ்பண்ட் அஃபேர்ல தான் இருக்காருன்றத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த வேலையை பண்றதுக்காக தான் இவனுக்கு காசு தந்து பண்ண வச்சிருக்காங்க போல. அந்த பெட்டி கேஸ் பண்றவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சுன்ற மாதிரி போலீஸுங்க விசாரிக்கிறாங்க. சார் ஹஸ்பண்ட் சீட் பண்ற மாதிரி டவுட் வந்தது, இவனை ஃபாலோ பண்ண வைக்கலான்றதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. உங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணலான்றத வச்சு அவர் அஃபேர்ல இருக்கிறதா எப்படி சொல்லுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. மாலினி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இவங்களை பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. எப்ப பாரு போனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. போன் மூலியமா வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரி உங்களுக்கு டவுட்லாம் வருது. அதை பத்தி கேட்டாலும் வைபவ் சரியாவே பதில் சொல்ல மாட்டாரு. ஒரு நாள் வைபவ் குளிச்சிட்டு இருக்கும் போது போன் கால் வருது. நம்ம அட்டன் பண்ணலாம்னு அட்டன் பண்றாங்க. எதிர ஒரு பொண்ணு தான் பேசுறா. வைபவ்னு நினைச்சு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப சட்டுன்னு வைபவ் வெளியே வந்துடுறாரு. இவங்க கிட்ட இருந்து போனை புடிங்கிடுறாரு.
போன்ல பேசினது யாருன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஒரு கஸ்டமர் தான் பேசினாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் பொய் தான் சொல்றாருன்றது ஒய்ஃபுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால தான் அந்த பெட்டி கேஸ்லாம் பண்றவனை வச்சு நான் ஸ்பை பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நம்பரை நீங்க கவனிச்சிங்களான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நல்லா கவனிச்சேன், என் போன்ல நோட் பண்ணியும் வச்சிருக்கன்ற மாதிரிலாம் இந்த மாலினி சொல்றாங்க. பிரியாவோட நம்பரான்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணலான்ற மாதிரி இந்த நம்பரா பாருங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த நம்பர் கிடையாது, அது வேற நம்பர்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது வேற நம்பரா அப்படின்ற மாதிரி போலீஸுங்க இந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. அந்த நம்பரை காட்டுங்கன்ற மாதிரி வாங்கி பாக்குறாங்க. அந்த நம்பர் யார் பேர்ல இருக்குன்றத செக் பண்றாங்க. மீரான்ற ஒரு பொண்ணு பேர்ல தான் அந்த நம்பர் இருக்குது உங்களுக்கு தெரிய வருது. இந்த வைபவ் பிரியாவை ஏமாத்தின மாதிரி மீரான்ற ஒரு பொண்ணியை ஏமாத்தி இருக்கான் போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா பிரியா கிட்ட அவன் வேற ஒரு சிம் வாங்கி பேசியிருக்கான்ல, ஆனா இந்த மீரா கிட்ட இவனோட சிம் மூலியமா தான் பேசியிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. எவ்வளவு நேரம் பேசியிருக்காங்கன்றத செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. ஆக்சுவலா என்னைக்கு அந்த பிரியா காணாம போனாங்களோ அது வரைக்கும் இவன் மீரா கிட்ட பேசியிருக்கான். அதுக்கப்புறம் மீரா கிட்ட ரொம்ப நாளா பேசலன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த மீராவை பார்த்து விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, புக்கு படிச்ச மாதிரி, அந்த பொண்ணோட பேர் தான் மீராவா இருக்கும். இப்ப இவங்களுமே மீராவோட வீட்டுல விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. வீடு பூட்டு போட்டிருக்கு. சரி பக்கத்து வீட்டுல விசாரிக்கலான்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. மீரா எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மீரா தான் எப்பயோ செத்துட்டாலே அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்து வீட்டு லேடி சொல்றாங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் தற்கொலை பண்ணி அவங்க இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கான இறுதி சடங்கெல்லாம் அண்ணன் தான் பண்றாரு. அவங்களோட அண்ணன் பேரு அரவிந்த் அப்படின்றது. அதே மாதிரி சொந்தக்காரரா ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேரு பரத் அப்படின்றது. அவங்க 2 பேர் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. இப்ப போலீஸுங்க அரவிந்த் நம்பரை வாங்கி அரவிந்துக்கு கால் பண்றாங்க. நீங்க மீராவோட அண்ணன் தானே, மீரா விஷயமா பேசணும், உடனே கிளம்பி வீட்டுக்கிட்ட வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு வேலை இருக்கு சார், அதை மட்டும் முடிச்சுட்டு வரன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல அரவிந்த் வந்துடுறாரு. அரவிந்த் கிட்ட மீராவை பத்தி விசாரிக்கிறாங்க. மீரா எப்படி தற்கொலை பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. சில மாசத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா 2 பேருமே தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அதுல இருந்தே தங்கச்சி சோகமா தான் இருந்தா. அன்னைக்கு நைட்டு இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்ற மாதிரி ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுருப்பாங்க. சொந்தக்கார பையனும் இந்த வீட்டுல தான் இருக்கான் போல. 3 பேருமே சேர்ந்த மாதிரி தான் சாப்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அரவிந்தும் அந்த பரத்ன்ற பையனும் ஒரு ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. காலையில கண்முடிக்கிறாங்க. தங்கச்சியை தேடி அரவிந்த் வெளியே வந்துட்டு இருக்காரு. பார்த்தா தங்கச்சி எங்கேயுமே இல்லைன்னு தெரிய வருது. எங்க போனான்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. அப்பதான் மண்ணெண்ணெய் சிந்தி கிடக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. என்ன மண்ணெண்ணெல்லாம் சிந்தி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஒவ்வொரு இடமா செக் பண்ணும்போது மேல இருந்து கருகுன மாதிரி ஸ்மெல் வருது. பாக்குறதுக்காக வந்தா அந்த இடத்துல தான் தங்கச்சி எரிஞ்சு போயிருக்காங்க. இத பாக்குற அரவிந்த் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சவுண்ட் கேட்டு பரத்தும் இந்த இடத்துக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் செத்து போயிருப்பாங்க. அந்த லெட்டர்ல 2 பேர் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுல வைபவ் பேரும் இருக்கும். வைபவ் லவ் பண்ணி என்ன ஏமாத்திட்டான்ற மாதிரி தான் எழுதி வச்சிருப்பாங்க. இத பத்தி எல்லாம் அண்ணா சொல்லிட்டு இருக்காரு. பிரியாவோட ஹஸ்பண்டான குணா இருக்கான் பாத்தீங்களா, ஏமாத்தி ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பான். ஆனா போலீஸுங்க கண்டுபிடிச்சு அவனை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அசிஸ்டன்ட்டுமே கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. சரி வந்து நான் விசாரணை பண்றேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இந்த வைபவ் என்னதான் பிளான் வச்சிருக்கான்னு தெரியலையேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரே டைம்லயே 2 பொண்ணுங்க கிட்ட பேசியிருக்கான். மீரா பிரியா கிட்ட பேசியிருக்கான். பிரியா இப்ப மிஸ்ஸிங்ல இருக்காங்க. மீரா என்னடானா தற்கொலை பண்ணிருக்காங்க. தற்கொலைக்கு காரணம் இவன் தான்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இவன் என்னதான் பண்ணிருக்கான்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப குணா கிட்ட நீ எதுக்காகடா ஒளிஞ்ச, நீ தான் பிரியாவை ஏதாவது பண்ணியான்ற மாதிரி கேக்குறாங்க. சத்தியமா பிரியாவை நான் எதுவுமே பண்ணல சார். பிரியாக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் மேலதான் நீங்க சந்தேகப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் பயத்துல ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றான். மீரா சாவறதுக்கு முன்னாடி லெட்டர்ல 2 பேரோட பேரை எழுதியிருப்பாங்க. ஒன்னு வைபவோட பேரு, இன்னொன்னு முகேஷ்னு ஒரு நபரோட பேரா இருக்கும். அந்த முகேஷை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக லோக்கல் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இப்ப அவருமே சில விஷயங்களை சொல்றாரு. ஆக்சுவலா மீரா இருக்காங்கல்ல, அந்த முகேஷை ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. மீராவோட அப்பாக்கு முகேஷ் கடனா நிறைய காசு தந்திருப்பான். அப்பா சரியா அந்த காசை தந்திருக்க மாட்டாரு. எப்ப பாரு வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான். அதனால தான் அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க போல. இப்ப அண்ணன் தானே பே பண்ணோம். அண்ணனுமே காசை பே பண்ணாம இருக்காரு. அண்ணனையும் அண்ணியும் இவன் போட்டு பயங்கரமா திட்டுறான். நீ இந்த மாதிரி மிரட்டினதுனால தான் என்னோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. என் அண்ணன் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத, சீக்கிரமா உன்னோட காசை தந்துடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் மீரா சொல்றாங்க. தரலனா இந்த மாதிரி தான் மோசமா பேசுவேன்ற மாதிரிலாம் முகேஷ் சொல்லியிருப்பான். ப்ளீஸ் சார் அந்த முகேஷ் ஏதாவது பண்ணுங்க. என் அம்மா அப்பாவோட சாவுக்கே அவன் தான் காரணம். நீங்க எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. உன் அம்மா அப்பா மென்ஷன் பண்ணியிருந்தா நாங்க ஏதாவது பண்ணிருப்போம். எதுவுமே மென்ஷன் பண்ணாம தானே இறந்து போனாங்க. அது மூலியமா எப்படி நாங்க முகேஷை லாக் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அப்ப ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி மீரா கோச்சுக்கிட்டு போயிருப்பாங்க. அதனால தான் மீரா செத்துருக்காங்க போலன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஏன்னா மீரா சாகும் போது என்னோட சாவுக்கு காரணம் இவங்க தான்ற மாதிரி தெளிவா 2 பேரோட பேரை எழுதி வச்சுட்டு இறந்து போயிருப்பாங்க. இது மூலியமாவது முகேஷ் மாட்டுவான்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. இருந்தாலுமே முகேஷை இன்னும் மாட்ட வைக்க முடியல போல. முகேஷை லாக் பண்றதுக்கான வேலை போயிட்டு இருக்குன்ற மாதிரி இந்த போலீஸ் சொல்றாரு.
இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. பேரண்ட்ஸ் இறந்து போய் ஒரு வருஷம் ஆயிருக்கு போல. பேரண்ட்ஸ் இறந்து போனதை பாக்குறதுக்காக இன்ஸ்பெக்டர் வராரு. மீராவோட அப்பா எதுக்காக காசு வாங்கினாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்பதான் தெளிவா நமக்கு காட்டுறாங்க. மீராக்கு அரவிந்த்னு ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் பிசினஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட காசு கேட்டிருப்பாரு. அப்பா கடன் வாங்கி இவருக்கு தந்திருப்பாரு. அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அண்ணன் ஏமாந்திருப்பாரு. எல்லா காசுமே போயிடும். அதை நினைச்சு அப்பா பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாரு. அந்த முகேஷ் வேற அடிக்கடி வீட்டுக்கு வந்து அப்பாவை அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். காசத்தா அப்படி இல்லைன்னா செத்து தொலைன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அப்பாவால காசை தர முடியல, பேசாம செத்துடலான்ற மாதிரி தான் செத்துருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் புரிய வைக்கிறாரு. என்ன சார் நீங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க, முகேஷ் ஏதாவது நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இந்த பொண்ணோட சாவை தடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சார் எனக்கும் இந்த விஷயம் புரியுது, ஆனா முகேஷ்க்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு சார். இவ்வளவு நடந்து கூட அவனை எதுவுமே பண்ண முடியல, நாங்க இன்னமும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு. அந்த வைபவும் மீராவும் எப்படி பழக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதை இவங்க விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அநேகமா சாட் மூலியமா பேசி தான் பழக ஆரம்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப குரு இருக்காரு பாத்தீங்களா, எப்பதான் என்னோட தங்கச்சியை கண்டுபிடிப்பீங்க, என் தங்கச்சி பையன் எப்பதான் அம்மா வருவாங்கன்னு அழுதுகிட்டே இருக்கான், சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஸ்பீடா கண்டுபிடிக்கிறோம்ன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இன்னமும் வைபவ் பிரியா மிஸ்ஸிங்ல தானே இருக்காங்க. அவங்களோட போட்டோவெல்லாம் எல்லா இடத்துலயும் இவங்க பாஸ் பண்றாங்க. அதே சமயம் விளம்பரம் எல்லாம் கொடுக்குறாங்க. எப்படியாவது அவங்க 2 பேர் எங்க இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் டெக்னிக்கல் டீமை சேர்ந்த பர்சன் இருக்கார்ல, சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது வைபவும் மீராவும் சோசியல் மீடியா மூலியமா தான் பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இவங்க 2 பேர் லவ் பண்றதுக்கு முன்னாடியே மீராக்கு ஒரு லவ் இருந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மீராக்கு ஏற்கனவே ஒரு லவ் இருந்திருக்கா, யார் கூடன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் சொந்தக்கார பையனா பரத்னு ஒருத்தன் வீட்டுல இருந்தான்ல சார், அவன் கூட தான் லவ் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அவங்க 2 பேருக்குள்ள நடந்த சாட் எல்லாம் இவர் காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் இறந்து போனாங்க பாத்தீங்களா, அப்ப மீரா ரொம்ப உடஞ்சு போயிருப்பாங்க. அப்ப பரத் ரொம்ப ஆறுதலா இவங்களுக்கு பேசுறாரு. அப்படிதான் இவங்க 2 பேருக்குள்ள பழக்கம் ஏற்பட்டிருக்கும். 2 பேருமே அடிக்கடி சாட்லாம் பண்றாங்க. அவ்வளவு க்ளோஸா பேசினவங்க ஒரு ஸ்டேஜ்ல பேசுறதையே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. எதனால திடீர்னு ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்றது இவங்களுக்கு புரியல. நேரடியா அவனை பார்த்து நம்ம பேசணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பரத்தை ஸ்டேஷனுக்கு வர வச்சிடுறாங்க. பரத்னா அண்ணனோட சொந்தக்கார பையன் ஒருத்தனை சொன்ன பாத்தீங்களா, இவன் அந்த மீராக்கு முறை பையனா தான் இருப்பான். இப்ப இவங்கிட்டயே கேக்குறாங்க, நல்லா பேசியிருக்க, திடீர்னு பேசுறத நிறுத்திருக்கீங்க, தெளிவா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. பரத் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் இறந்து போனாங்கல்ல, மீரா ரொம்ப உடஞ்சு போயிருப்பாங்க. இவர் ஆறுதல்லாம் சொல்லிட்டாரு. இவர் அந்த சமயம் வேற ஊர்ல தான் இருப்பாரு. அப்படிதான் இவங்க போன்ல எல்லாம் சாட் பண்றாங்க. போக போக 2 பேருமே லவ்வர்ஸ் மாதிரிலாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பரத் நீ எனக்காக எதுனாலும் பண்ணுவியான்ற மாதிரி கேக்குறாங்க. உனக்காக எதுனாலும் பண்ணுவேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்ப முகேஷ் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா முகேஷ் இன்னமும் அந்த காசை கேட்டு இவங்க ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அரவிந்த் அதனால ரொம்ப கஷ்டப்படுறாரு. அரவிந்துக்கு ஒரு வைஃப் இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்ற மாதிரி அவரை விட்டுட்டு போயிருப்பாங்க. பரத்துமே அந்த காசை அடைக்கிறதுக்கு நான் வேணா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. நீ காசு அடைக்கிறதுக்கு வேணா ஹெல்ப் பண்ணலாம், ஆனா போன உயிர் திரும்பி வராதுல்ல, அதுக்காக முகேஷ் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. பேசாம நம்ம பிளான் பண்ணி முகேஷை சாவடிச்சிட்டா என்னன்ற மாதிரி கேட்கறாங்க. எது சாவடிக்கிறதா, அதெல்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி பரத்தை சொல்லியிருப்பாரு. அப்பத்துல இருந்து பரத் கிட்ட சரியா பேச மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி பிரேக்கப் பண்ணிருப்பாங்க. இதுதான் நடந்ததுன்ற மாதிரி பரத் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க கிரைம் புக்லாம் நிறைய படிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. எப்ப பாரு லைப்ரரிக்கு போனான்ற மாதிரி சொல்றாரு. மீரா தற்கொலை பண்ணிக்கும் போது இவர் அந்த வீட்டுல தானே இருந்தாரு, இவர் கூட இதை பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி போலீஸுங்க சந்தேகப்படுறாங்க. நீ எதுக்காக அந்த வீட்டுல இருந்தன்னு கேக்குறாங்க. பரத் அதுக்கான காரணத்தை சொல்றாரு. ஆக்சுவலா அரவிந்த் வைஃப் இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது, முதல்ல கடனை அடைங்கன்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாங்க. வாடகை மாதிரி கொஞ்சம் காசு கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அரவிந்த் நினைச்சிருப்பாரு. பேயிங் கெஸ்ட் மாதிரி என் வீட்டுல வேணா தங்கிக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பரத்தும் அவங்கள சமாதானப்படுத்தலான்றதுக்காக தான் வீட்டுல வந்து தங்கலாம் ஆரம்பிச்சிருப்பாரு. மத்தபடி நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த முகேஷை மாட்டி விடுறதுக்காக கூட மீரா தற்கொலை பண்ணிக்கிட்டானே வச்சுப்போம். ஆனா இவங்க 2 பேர் எதனால மிஸ் ஆகுறாங்க? வைபவ் தான் பிரியாவை ஏதாவது பண்ணிட்டானா, இல்ல பிரியாக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப நமக்கு அந்த முகேஷை காட்டுறாங்க. முகேஷ் எப்பவுமே நிறைய ஆளுங்க கூட தான் வெளியெல்லாம் போயிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்க இவரை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யாரு ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மீரா ரீசெண்டா நிறைய புக்கெல்லாம் படிச்சாங்கல்ல, அந்த புக்கெல்லாம் நம்ம படிச்சு பார்ப்போம்ன்ற மாதிரி இவர் படிக்கிறாரு. அப்படி படிக்கும் போது
இவருக்கு சில விஷயங்கள் தெரியுது போல. இந்த புக் மூலியமா எனக்கு ஒரு விஷயம் புரியுது, என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு ஒரு கெஸ் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் ஆளுங்க கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. அந்த முகேஷை சாவடிக்க வாய்ப்பு இருக்கு, முகேஷ்க்கு நம்ம பாதுகாப்பு தரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப முகேஷ் வீட்டு வாசல்ல இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வந்து கொல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தன் பைக்ல வீட்டு வாசலுக்கு வந்துடுறான். அவர் தினமும் எப்ப கிளம்புவாரோ அந்த டைம் தான் இவன் வாசல்ல வெயிட் பண்றான். அவர் கதவை திறந்து போகும்போது ஷூட் பண்ணிடலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் முகேஷ்க்கு தெரியாம கதவை திறக்கிறதுக்காக போறாரு. கதவை திறக்காதீங்கன்ற மாதிரி உள்ள இருக்க போலீஸுங்க தடுக்கிறாங்க. இவன் ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது இவனையும் பிடிக்கிறதுக்காக துரத்துறாங்க. இவன் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அது மீறியும் ஒரு ஸ்டேஜ்ல இவனை லாக் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா வைபவ் தான் வருவான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. இப்ப ஹெல்மெட் எல்லாம் இவங்க ஓபன் பண்றாங்க. வைபவ் தான் வந்திருக்கான் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. பிரியா மிஸ் ஆன நைட்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. எப்பவுமே மீட் பண்ற கஃபேல மீட் பண்ணி அவங்க கிட்ட இவன் பேசிட்டு இருக்கான். என் பேரண்ட்ஸ் கிட்ட உன்னை பத்தி நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு கூட்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற இவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. உண்மையதான் சொல்றியான்ற மாதிரி கேக்குறாங்க. உண்மையதான் சொல்றேன்ற மாதிரி இவனுமே இவங்களை பைக்ல வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். யார் வீட்டுக்கு தெரியுமா கூட்டு வந்திருக்கான்? மீராவோட வீட்டுக்கு தான் இவன் கூட்டு வந்திருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா? இப்ப நீ எங்களை ஒரு வீட்டுக்கு கூட்டு போக போற, என்ன வீடுன்றது உனக்கே தெரியும், கூட்டு போன்ற மாதிரி கண்ணை காமிச்சு மிரட்டுறாரு. இவனுமே வாங்கன்ற மாதிரி அந்த வீட்டை நோக்கி கூட்டு போயிட்டு இருக்கான். இப்ப வெளியே காலிங் பெல்லாம் அடிக்கிறான். இப்ப யாரோ கதவை திறக்கிறாங்க. கதவை திறக்கிறது யார் தெரியுமா? மீரா தான் கதவை திறக்கிறாங்க. என்னமா செத்து போயும் கதவெல்லாம் திறக்கிற அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிண்டல் பண்றாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவர் இருக்கார்ல, மீராவோட வீட்டுக்கு கூட்டு வர்றாரு. மீரா தான் கதவை திறக்கிறாங்க. இது யாருன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என் தங்கச்சியை பத்தி உங்ககிட்ட சொல்லல, இவ தான் என்னோட தங்கச்சின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியான்ற மாதிரி இவங்களுமே கேட்டுக்கிட்டே உள்ள வந்துடுறாங்க. உன் பேரண்ட்ஸ் எல்லாம் வீட்டுல இல்லையான்ற மாதிரி பிரியா கேக்குறாங்க. அவங்க எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்தங்க ஜூஸ் குடிங்கன்ற மாதிரி இவங்களை குடிக்க வைக்கிறாங்க. அந்த ஜூஸ்ல ஏதோ கலந்துருக்காங்க போல. அந்த ஜூஸை குடிச்சோன்னா பிரியாக்கு மயக்கம்லாம் வருது, புத்துன்னு விழுந்துடுறாங்க. இப்பதான் என்ன கலந்தாங்கன்றது நமக்கு தெரியுது. தூக்க மாத்திரையெல்லாம் இவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. பிரியா வீட்டுக்கு வரதுக்குள்ள அந்த ரெண்டு பேரை தூங்க வைக்கணும்ல, ஆர்டர் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு வந்த டிஷ்ல மட்டும் எதையும் கலந்திருக்க மாட்டாங்க. அண்ணனுக்கும் பரத்துக்கும் அந்த தூக்க மாத்திரையை கலந்திருப்பாங்க. அதை சாப்பிட்டதுனால அவங்க ரெண்டு பேருமே அசந்து தூங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் பிரியாவை வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு. பிரியாவையும் மயக்கமாக்கணும் அப்படின்ற மாதிரி ஜூஸ்ல அதை கலந்து மயக்கமாக்கி இருப்பாங்க. இந்த வைபவ பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் மாலினி கூட சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இல்ல. அவங்க கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவருக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தான் ஆன்லைன்ல பொண்ணுங்க கிட்ட சாட் பண்றாரு. அப்படிதான் மீரா கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பாரு. மீராவை கட்டி பிடிக்கிற மாதிரி வராரு. ஆனா மீரா இருக்காங்கல்ல, என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு, அதை சால்வ் பண்ணாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பிரச்சனை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு ஒருத்தனை சாவடிக்கணும், ஒருத்தனை போலீஸ் கிட்ட மாட்டி விடணும், அதுக்காக ஒரு பிளான் என்கிட்ட இருக்கு, உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா பண்றேன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. இவங்க படிச்ச புக்ல இருக்க ஒரு ஐடியாவை தான் இவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது இவங்க தற்கொலை பண்ற மாதிரி நடிக்கணும், அது மூலியமா முகேஷை மாட்ட வைக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. இவங்களோட பிளட் குரூப்ல இருக்க ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு தூக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதுதான் பிரியாவா இருக்கும். பிரியா கிட்ட நீ பழகுற மாதிரி நடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வைபவ் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. அந்த பிரியாவை கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்றாரு. பிரியாக்கு ஏத்த மாதிரி பேசி லவ் பண்ற மாதிரி நடிக்கணும்னு நடிச்சிருப்பாரு. அரவிந்தும் பரத்தும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால இவங்க பிரியாவை சாவடிச்சிடுறாங்க. பிரியாவோட பாடியை மேல கொண்டு வந்துடுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் மாத்திடுறாங்க. அந்த இடத்துல பிரியாவை தான் இவங்க கொளுத்தி விட்டுருப்பாங்க. வீட்டை விட்டு கிளம்பிடலான்ற மாதிரி வீட்டை விட்டு கிளம்பி இருப்பாங்க. உன் அப்பா அம்மாவோட சாவுக்கு பழி வாங்குறதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணை சாவடிச்சிருக்கே, இதெல்லாம் உனக்கு சரியா படுதா? இப்ப அந்த பொண்ணோட பையன் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனுக்கு யாரு பதில் சொல்லுவா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எனக்கு யார் சார் பதில் சொன்னா? அந்த முகேஷை நீங்க பிடிச்சிருந்தா நான் இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். முகேஷ் மேல எதுக்கு இன்னும் ஆக்ஷன் எடுக்கலான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க பரத் கிட்ட பழக ஆரம்பிச்சதே இதுக்காக தான். பரத் மூலியமா ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பரத் பயந்து பின்வாங்கி இருப்பாரு. அதனால வேற ஒருத்தர் கிட்ட பழகலான்றதுக்காக தான் இவங்க கிட்ட பழகி இருப்பாங்க. மத்தபடி வைபவை இவங்க நேசிச்சிருக்கலாம் மாட்டாங்க. உன்னை இவன் நேசிக்கவே இல்ல, உன்னோட ஒய்ஃப் தான் உன்னை நேசிச்சா, ஆனா இவளை நம்பி நீ ஏமாந்துட்டிய அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. அப்ப நீ என்ன நேசிக்கலையா அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து கேட்கிறாரு. நேசிக்கலாம் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவளுக்காக ஒய்ஃபை போய் விட்டு வந்துமே அப்படின்ற மாதிரி வைபவம் யோசிக்கிறாரு. போலீஸுங்க முகேஷ் ஏதாவது பண்ணுவாங்கன்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிருப்பாங்க. பண்ற மாதிரி தெரியல, அதனால கதையை முடிச்சிடலான்ற மாதிரி தான் கதையை முடிக்க நினைச்சிருப்பாங்க. பிரியா இறந்து போனதை பத்தி ஃபேமிலி கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப ஃபேமிலியை சேர்ந்தவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இந்த சின்ன பையனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பையன் மாதிரி நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. உங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு கேஸ்ல மாட்டி இருக்காரு அப்படின்ற மாதிரி மாலினி கிட்ட சொல்றாங்க. மாலினியும் இதை கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அரவிந்த் அதே மாதிரி பரத்தை நமக்கு காட்டுறாங்க. இவங்களுமே தங்கச்சி இப்படி பண்ணிருக்காளே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப முகேஷ் இருக்கார்ல, இன்ஸ்பெக்டர் கிட்ட காப்பாத்தினதுக்காக நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
நன்றி சொல்றதுக்கு வந்துட்டியா, உனக்கு எதிரா எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமே நீ மாட்டுவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்ப சம்பந்தப்பட்ட 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.